ஓகே மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் முன்னேஸ்வரன் கோயிலுக்கு. ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு ஃபுல் வீடியோ எடுத்து ஒரு 1 or 2 வீடியோஸ் வந்து சேனல் அப்லோட் ஆகிரும். ஒரு நாள் ஒரு நாள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலுக்கு. அது மட்டும் இல்லாமல் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துக்கிருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போடுற இது மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் கடைகள் முன்னுக்கு அப்படியே இருக்குது. இந்த கோயில் கடைகளில் உங்களுக்கு வேணால் பூசு தட்டுகள் அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ கம்மியான விலையிலே எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் வந்து பழம் அது வாங்கிட்டு வந்து செய்ய தேவை. ஸோ இது இப்படி இங்கே திரும்பி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் பெரிய கோயில் இருக்குது. இது வந்து 3வது வீடியோஸ். யாராவது பழைய வீடியோஸ் பார்க்கலன்னா ஐகார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு ஒரு பூசு தட்டு வாங்கிட்டு மற்ற கோயிலுக்கு போகலாம். අඩුව නැතිට 500ක රෑ පැත්තම කදාගෙන 500ක යාලා නම් දෙයි මම කඩිය ගත්තේ මම කඩිය ගෙනත් දෙන්න හරි මට 500 අපෝනේ අක්කේ මට ලොකු වට්ටියක් තියෙන පොඩි අපෝන්ට මේ වගේ වට්ටියක් මම ගත්තා වගේ 500 රூபாய் ගත්තා වට්ටි මම ගෙනත් දීලා ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூசு தட்டு 2 செய்ய சொல்லிட்டோம். ஸோ விலை வந்து கூட சொல்கிறாங்க. ஒரு பூசு தட்டு வந்து 1000 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேலே ஒரு கோயிலுக்கு போகணும். ஸோ அந்த கோயிலுக்கு போகும்போது அவங்க ஒரு பூசு தட்டு வாங்கினோம். அது வந்து இதே பூசு தட்டு வந்து 500 ரூபாய்க்கு தான் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து இவங்க ஒரு பேசிக் இருக்கோம். இப்போ ஒரு 500 ரூபான்னு செஞ்சுட்டாங்க. 2 பூசு தட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. ஸோ தட்டை வாங்க கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லி பிரச்சனை இல்லை, தட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பூசு தட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ எந்த கோயிலுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த கோயிலுக்கு அடுத்து நம்ம போக போகிறோம்னு சொல்லிட்டு. இந்த கோயிலுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வெளியே ஃபுல்லாக அப்படி சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பூசை கொடுத்துட்டு வீடியோ எடுக்க கொடுத்தா வீடியோ ஃபுல்லுக்கு எடுத்து போகிறேன். அப்படி இல்லாட்டி போனால் வெளியில் உள்ள மட்டும் எடுத்து ஒரு வீடியோ எடுத்துருவேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்சிட்டு நம்ம வந்து பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ பீச்சில் உள்ள வீடியோவும் இதோட வந்து கண்டினியூ வந்துடும். மேபி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நீட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த வீடியோ வந்து இன்னொரு 4-5 நாள் கழிச்சு அப்லோட் பண்ணுவோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம வந்து நமக்கு என்ன மாதிரி ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வர வீடியோஸ் வந்து தொடர்ந்து சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் வேணுமா இதே மாதிரி வேண்டா சரி அம்மா எடுத்து போட்டு நீங்கள் அது கூட தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் விளங்கும். இப்படியே வந்து நம்ம நடந்து போயிட்டு முதல்ல வந்து கோயில் வெளிப்புறத்தை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு பிறகு உள்ளே போகலாம். ஏன்னா பூசு தட்டு வந்து தம்பி எடுத்துகிட்டு போகிறான். ஸோ ஏன்னா கையில் ஒன்றுமே இல்லை. நான் வந்து அப்படியே கொஞ்சம் வெளியே சுற்றி காட்டிட்டு உங்களுக்கு அது பிறகு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஸோ வாங்க அப்படியே முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஷெட் ஒன்று இருக்குது. ஷெட்டில் வந்து தேர்கள் கொஞ்சம் இருக்குது போல். அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்லாம் பாருங்கள், கீழே வந்து ஒரு நீல கலரில் மாதிரி இருக்கும், மேலே ஒயிட் கலர்லையும், சைடில் வந்து ரெட் அண்ட் ஒயிட்லேயும் வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நீ பார்த்தீங்கன்னா ஷெட்யூலுக்கு 2 தேர் இருக்குது. இந்த சைடில் ஒரு தேரும் ஒரு சப்பரம் 3 தேரில் மூடி வச்சுருக்காங்க. அதை பார்க்க முடியலை. மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சப்பரம் ஒன்று இருக்குது. அதை தாண்டி அப்படியே முன்னே போனோம்னா பழைய தேர் ஒன்று விளங்குறது இருக்குது. ஸோ இந்த தேரை போயிட்டு பார்க்கலாம் நம்ம என்ன மாதிரி நிலைமையில் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நாளைக்கு மாதிரி கோயிலில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பழைய தேர் ஒன்றா இருக்கும். இதை மாதிரி சேர்த்து மடைஞ்ச பிறகு புதிய தேரை யூஸ் பண்ணுறதுனால அந்த பழசு வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இந்த நிலைமையில் இது வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், வாங்க நம்ம அப்படியே முன்னுக்கு போயிட்டு கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு உள்ளுக்கு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். வீடியோ எடுக்க கொடுப்பாங்களோ தெரியல, ட்ரை ஒன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ கோயில் என்ட்ரன்ஸில் இருக்கும். அப்படியே நம்ம மெதுவாக உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம். வாங்க அப்படியே போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டு வர ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து போகலாம். ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்லீப்பர் எங்கே விட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு போவோம். ஸோ இதான் வந்து கோயில் என்ட்ரன்ஸ், மெயின் டோர் இதான். ஸோ இப்படியே நம்ம வந்து உள்ளுக்கு போனோம்னா எனக்கு பாருங்கள் 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே முன்னுக்கு போயிட்டு அப்படியே சைடில் பின் சைடு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வருவோம் ஃபஸ்ட்டு.
முன்னுக்கு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதுதான் கோயில் கோபுரம். ஸோ அதை அப்படியே தாண்டி நம்ம இப்படி வந்தோம்னா எனக்கு வந்து நிறைய வந்து சித்திரங்கள் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க அது சோரில். ஸோ இதுகள் அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து முன்னுக்கு போகலாம். கைஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பாருங்க, அன்றைக்கி ஓரத்தில் வந்து கருப்பு கலர் ஒரு சிலை ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அனுமான் சிலை தான். ஸோ அதே வாங்க கிட்ட போயிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இதான் அந்த அனுமான் சிலை நான் சொன்னது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம முன்னுக்கு போய்ட்டு இதையும் பார்க்கலாம். இது உள்ளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கினா லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, பாருங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் இது இப்படியே பார்த்து முடிஞ்சிட்டு நம்ம அப்படியே வந்த வழியில் போகாமல் திரும்பி போவோம். இப்படியே முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம் முன்னுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் இந்த கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கும் தெரியாது இங்கே என்ன சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களோட சேர்ந்து நானும் அப்படியே பார்த்துக்கிட்டு வெளியில் போகிறேன். என் சைடில் பார்த்தீங்கன்னா சிலை கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம திரும்பி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு கலர்லாம் இருக்குங்க பாருங்கள். படி மாதிரி ஃபுல்லாக கட்டி வச்சு மேலே வந்து ஒரு சிலையை வச்சுருக்காங்க. இது வந்து என்னது யூஸ் பண்ணுறது சிலையே தெரியாது. சில பேர் தேர் டைமில் வந்து யூஸ் பண்ணுறது சிலையாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பாருங்கள், எனக்கு பார்த்தீங்கன்னா சிலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஒரே டிசைனில் இருக்குது பாருங்கள். பச்சை கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்க சிலை எல்லாம் அதே டிசைனில் இருக்கும். கீழே அந்த நீளத்தில் உள்ள சிலையெல்லாம் அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சொட்டு வித்தியாசம் இல்லாமல். ஸோ இந்த சிலையெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் சின்ன சின்ன சப்பரங்கள் இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா முன்னுக்கு போயிட்டு வீடியோ சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு அண்ணன் வந்து சொல்லிட்டு போனாலும் வீடியோ எடுக்காதீங்க தவிர அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து வீடியோ ஸ்டாப் பண்ண போகிறோம். இதை நம்ம வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ பீச்சில் வீடியோ வந்து நம்ம இதோட சில வேலை ஜாயின் பண்ணோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு 4-5 நாளில் அந்த வீடியோ வந்து With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லாபம் பீச்சுக்கு வந்துடும். ஸோ இப்படியே முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம். இப்போ வந்து சரியான வெயிலாக இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 to 2 மணி அந்த இடையில மாதிரி இருக்கும். சரியான மாதிரி வெயில் சூடாக இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு எங்கன்னா ஷெட் ஒன்று அது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்குள்ளே பூந்துருவோம். பூந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு பிறகு வெயில் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நம்ம வந்து பீச்சை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இல்லை. மெயின் ஏரியா ஒன்று இருக்குது. அந்த ஆக்கள்லாம் வந்து மெயினாக நின்று சாப்பிட்ற இடம் உண்டு. ஸோ அந்த இடத்த தாண்டி தான் நம்ம வந்து கொஞ்சம் இங்கிட்டு வந்திருக்கோம். உள்ளுக்கு இந்த தென்னத்தோப்பு இருக்க ஏரியாவுக்கு இங்கே க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி க்ரௌடாக இருக்குது. நம்ம முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன வாடி ஒன்று மாதிரி இதில். ஸோ வாங்க அங்கே போய்ட்டு பார்க்கலாம் அது என்ன இருக்குது, என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. Silhouettes of you
Never really know just what you want. With you I don't ever feel calm. வாவ் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சின்ன சின்ன போட்ஸ் இருக்குது. இந்த போட்ஸு மீன் பிடி உபகரணங்கள் தான் இருக்குது. நினைக்குமா இங்கே மீன் பிடிக்க போகிற இடம் ஒன்றா இருக்கும். இங்கே மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த வலை அதுகளெல்லாம் கட்டி வேறையாக வச்சுருக்காங்க. இந்த போட்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கும். பாடி அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி யூஸ் பண்ணுறது. இங்கே சின்ன பொடியும் தினமும் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க கிட்ட போய்ட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூரை எல்லாம் ஒழுங்காக அமைச்சில்லை, அதனால் சூடு தாங்காது. நம்ம கொஞ்சம் அங்கிட்ட ஒரு சின்ன வாடி ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் போய்ட்டு பார்த்துட்டு உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெயில் கொஞ்சம் கம்மியாகின பிறகு நம்ம வந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே மீன் பிடி வளர்கிறதுக்கு நிறைய மடித்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்றைக்கும் ஒரு 2 போட் கிடக்குது. அந்த அங்கிட்டு வாடிலையும் ஒரு 2 போட் இருக்குது. ஸோ இதெல்லாமே மீன் பிடிக்கிறது யூஸ் பண்ணுறது தான் இருக்கும். நாளைக்குமே ஆழ்கடலுக்கு போகிறது இந்த போட் யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா எனக்கு கிட்டத்துக்கு போயிட்டு பாவிக்கிறது மாதிரி யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஓகே, அப்படியே வாங்க கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம். அந்த பையன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். మళ్ళీ పీనంటదా ఒక బెనగానే పావినది కానీ తోడు. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கெல்லாம் போய் முடிஞ்சு, காளி கோயில் போய் முடிஞ்சு, அம்மன் கோயில் போய் முடிஞ்சு, எல்லா கோயிலுக்கும் போய் முடிஞ்சுட்டு கடைசியாக வந்து இப்போ வந்து சாப்பிட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சில் வந்து கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக கொஞ்சம் இப்படியே நம்ம கொஞ்சம் பீச்சை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதே பிறகு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ சேனலை யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு லைக், கமெண்ட் அதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அடிக்கடி போடுற வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க கைஸ், இப்போ வந்து தண்ணி கிட்டோக்கு போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். Sick of being the monster out of my head, under my bed. Think you're something out of my nightmares. Standing right there. But if I lay down and I play dead and I stay dead, then will you get bored of killing me? Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. You don't understand the pain it brings. You don't ever wanna give me wings. You don't ever wanna set me free. You know I'm addicted to you, and it's twisted, you've been gifted with the evil voodoo. Got me coming back for more, even when I've been screwed. Dolls full of pins, pierce my heart straight through. I got issues in my head, I like you in my bed, but you keep me on red. Oh, everything is like a test, I better not text or I'll come off desperate. But if I lay down and I play dead and I stay dead, baby you'll get sick of being the monster out of my head, under my bed. Think you're something out of my nightmares. Standing right there. But if I lay down and I play dead and I stay dead, then will you get bored of killing me? So if I play dead, will you regret everything that you did, that you said? I don't think you understand what you're doing, and my heart's black and blue from the bruising. I feel like when I'm with you I'm losing. I feel like you think that this amusing, sitting there gaslighting and confusing. Was it me? Is it me? Am I deluded? I'm the one who's always sorry, the conclusion. Even though I offer all of the solutions, I wish you loved me like I love you, it's stupid. When I'm alone with you I never feel lucid. I wish I wasn't struck by Cupid. I wish when I first saw you I knew this. When I'm with you I feel so useless, I feel diluted, my heart's been wounded. ஸோ கைஸ், பீச் சைடு வந்து சரியான மாதிரி சூடு வேர்த்து கொட்டிடுது. நமக்கு வந்து இங்கே ஒரு குடிசல் ஒன்று கிடச்சிருக்குது, மீன் பிடி ஆக்கள் வந்து யூஸ் பண்ணுற குடிசல் ஒன்று. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அது பார்த்தீங்கன்னா புட்டுவமெல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு அரை உட்காந்துருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் நடப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் முன்னுக்கு நிறைய ஆக்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம நடந்து போகலாம். சூடு சரியான கஷ்டமாக இருக்குது கைஸ், வெறுத்து போகுது. இன்னைக்கு
இருந்தால் அந்த தொங்கல் எழுதி விலங்க கண்ணுக்கு இறங்குற தூரத்துக்கு ஒரு கடை ஒன்று கூட இல்லை, தண்ணி போத்தல் ஒன்று கூட வாங்கிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி அப்படி இருக்கும். சரியான மாதிரி சூடாக இருக்குது. அதில் நான் காட்டுறீங்க பாருங்கள், அப்படியே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நெருப்பு மாதிரி, வெயில் சூடு வந்து நெருப்பு மாதிரி இருக்குது. வெளியில் திரியதை விட்டு நினச்சி கூட பார்க்க முடியலை. அரை வரை இங்கே உட்காந்துருக்க போகிறோம். உட்காந்துருந்து அதுக்கு பிறகு தான் நம்ம தெரிய போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குடிசலில் ஃபுல்லாகவே மீன் பிடி உபகரணங்கள் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன தோணிகள் அது இது இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீசிதல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இன்னும் மக்கள் யாரும் மீன் பிடிக்க போகிறதுக்கு வரல. அன்றைக்கி மாதிரி 20 தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5:30 மணி 6 மணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே இருக்கும்போது அவங்க வந்து வந்தால் அவங்களோட நம்ம கொஞ்சம் பேசலாம். அந்த மீன் பிடிக்க கொண்டு போகிற உபகரணங்களை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் நம்ம அவங்களோட வந்து பேசி பார்க்கலாம். பார்ப்போம். இன்னொரு அரவர் மாதிரி இருந்துட்டு நம்ம தொங்கல் நடந்து போயிட்டு பார்ப்போம். ஸோ மீன் பிடிக்கிறவங்க அது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து அவங்கள்ட்டையும் கேட்டு இந்த விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அப்படியே தெரிய போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே இதோட அப்படியே கண்டினியூ வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம அடிக்கடி போகிற வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இன்னொரு 10 நிமிஷத்தில் நடக்கிறது கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருன்னு நான் வந்து வீடியோ மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறேன். Dolls full of pins, pierce my heart straight through. I got issues in my head, I like you in my bed, but you keep me on red. Oh, everything is like a test, I better not text or I'll come off desperate. But if I lay down and I play dead and I stay dead, baby you'll get sick of being the monster out of my head, under my bed, thinking something out of my nightmares, standing right there. But if I lay down and I play dead and I stay dead, then will you get bored again? So if I play dead, will you regret everything that you did, that you said? I don't think you understand what you're doing, and my heart's black and blue from the bruising. I feel like when I'm with you I'm losing. I feel like you think that this amusing, sitting there gaslighting and confusing. Was it me? Is it me? Am I deluded? I'm the one who's always sorry, the conclusion. Even though I offer all of the solutions, I wish you loved me like I love you, it's stupid. When I'm alone with you I never feel lucid. I wish I wasn't struck by Cupid. I wish when I first saw you I knew this. When I'm with you I feel so useless, I feel diluted, my heart's been wounded. Silhouettes of you are like a taunt, never really know just what you want. With you I don't ever feel calm, I can feel the sweat inside my palm. Play with me like cats and a string, you don't understand a thing of pain. You don't ever wanna give me away, you don't ever wanna set me free. ஓகே மக்களே, ஸோ இதோடு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு இல்லை நாளாண்டைக்கு வந்துடும். அதில்